உங்கள் வீட்டில் 6 மாத குழந்தைக்கு எந்த விதமான உணவு ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது உங்கள் வீட்டில் பெரிய குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த விதமான உணவு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையை மறங்க, சூப்பரான ஒரு ஃபுட்டு ஒன்று இருக்குது. நானே டிசைன் பண்ண இந்த ப்ராடக்ட்டோட பேர் கிடிகைன் மில்லட் மிரக்கிள்ஸ். இதில் 3 விஷயம் தான் ரொம்ப சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று growth, இன்னொன்று இம்யூனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்களோட தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எஸ் ஹெல்த் சேனல். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஒரு டாபிக் பேசினாலும் சில சமயம் பார்த்தீங்கன்னா பழைய மொந்தையில் புது கல்லுன்ற மாதிரி பல பேசின விஷயங்களை தூசு தட்டி புதுசாக அறிமுகப்படுத்தி அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரைலாம் ஆட் பண்ணி ஃப்ளேவரோட கொடுக்கறதுல ஒரு தனி சுகம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன்னு தவிர, நான் இன்னைக்கு பேச போகிற முக்கியமான விஷயம் உணவு பதம் பற்றி. தவறான உணவு பழக்கங்களால குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை ஒவ்வொரு வாரமும் என்னுடைய கிளினிக்கில் நான் பார்க்குறப்போ நிஜமாவே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சில பேர்கிட்ட கோவமா பேச வேண்டிய அவசியமும் வருது. எல்லாருக்குமே யூடியூப்ல பேசுற மாதிரி ருசிக்க இன்னைக்கு பேச முடியாது. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு தவறு நடக்குதுன்றப்போ அதை ஒரு நிச்சயமான ஒரு விஷயமா பேசி அவங்களுக்கு புத்திமதி சொல்லி கிட்டத்தட்ட 10 லட்சம் வாசகர்கள் இருக்கக்கூடிய நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணுன்ற ஒரே எண்ணத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த உணவு பதம் அண்ட் உணவு எப்படி கொடுக்கக்கூடாதுன்ற விஷயத்தை பத்தி நான் ரொம்ப நறுக்குன்னு பேசிடுறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்க சாப்பிட்ற சமயத்தில், அதாவது சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், குழந்தைங்களை ஹை சேர்ல கொடுங்க அல்லது மடியில் உட்கார வச்சு கொடுங்க அப்படின்னு. குழந்தைங்க கண்ணோட கண்ணு நீங்கள் உணவு கொடுக்குற சமயத்தில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி வாயை திறந்து உணவு அழகாக எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. உணவு கொடுக்கக்கூடிய பருவத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவுகளை மேல் உதட்டில் குழந்தைங்களுக்கு படுற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பாடு சாப்பிட்றப்போ ஈஸியாக சாப்பிடுவாங்க. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மாதம் அல்லது 10 மாதத்துல குழந்தைங்க பொதுவாக ஃபுட்டு கொடுத்த உடனே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஃபுட்டு வேண்டான்னு. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே மாதிரி உணவுகளை திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான். ஸோ 9 மந்த்ஸில் குழந்தைங்களுக்கு, அதாவது 9 மாதத்துல குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி அதே சாப்பாடு கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் உப்பு சர்க்கரை மட்டும் வேண்டவே வேண்டாம். நம்ம சேனலில் நான் தாரக மந்திரமாக சொல்லிட்டு இருக்க உப்பு வேண்டாம், சர்க்கரை வேண்டாம், பசும்பால் வேண்டாம், பிஸ்கெட் வேண்டான்ற விஷயத்த மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து இதை மட்டும் பண்ணவே வேண்டாம். ஸோ உணவு கொடுக்கக்கூடிய சமயத்தில் எந்த மாதிரி உணவு கொடுக்கணுங்கிறத விட காலம் தாண்டி ஒரு 1.5 வயசுல ஒரு 2 வயசுல குழந்தைங்களை என்கிட்ட கூட்டிட்டு வர சமயத்துல குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே அம்மாங்க வீட்டில் மிக்சியில போட்டு ஃபுட்டை அரைச்சி எடுத்துட்டு வராங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய உணவு குழாய் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த உள்ளங்கை பகுதியை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துல நீங்க கொடுக்கக்கூடிய உணவு மிக மிருதுவா அப்படியே சாஃப்டா இருக்கணும். அப்ப அந்த குழந்தைக்கு சாப்பிட்ற சமயத்துல உணவை வாயில வச்சாங்கன்னா டக்குன்னு அப்படியே ஸ்லோவா முழுங்கிடுவாங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் 6th மந்த்ல பண்ண வேண்டிய விஷயம். 7வது மாசத்துல என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய உணவு பதம் மாசம் தோசை மாவு பதம்னா அதுக்கு அடுத்த மாசம் ரவை பதத்துல கொடுக்கலாம். அப்ப அந்த மாதிரி உணவு கொடுக்குறப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை உணவு அப்படி உள்ள போறப்ப அந்த பதம் மாறுற சமயத்துல அந்த குழந்தை அதை ஏத்துக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, 6 மாசத்துல குழந்தை நல்லா கொடுக்குறப்ப 7 மாசத்துல உணவு கொஞ்சம் கட்டியா இருந்தா கூட குழந்தை அப்படின்னு பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது நார்மலான ஒரு பிஹேவியர். ஒரு குழந்தைக்கு உணவு நீங்க ஒரு தினத்தை மாத்துற சமயத்துல குழந்தைங்க இந்த மாதிரி பண்றது சாதாரணமான நிகழ்வு. 8 மாசத்துல பாத்தீங்கன்னா அதே உணவுக்கு நீங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்குற சமயத்துல கரகரப்பு இன்னும் கொஞ்சம் கூட்டி ஒரு ரவை பதத்திலேயோ அல்லது ஒரு ஓட்ஸ் பதத்திலேயோ கொடுத்தீங்கன்னா அந்த உணவு போறப்போ வேற விதமான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஒன்று வரும். இந்த ஃபீலிங்கை தான் நான் சின்னதாக ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு உங்க கையில தேய்ச்சி காட்டுறேன். 9 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ஐ கான்டாக்ட் நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்க அவங்களே உணவை சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ 9 மந்த்ஸ்ல குழந்தைங்களுக்கு நீங்க பொதுவாக எல்லா ஸ்பைசஸும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் கொடுக்கலாம், புளி கொடுக்கலாம், மிளகாய் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு சர்க்கரை மட்டும் வேண்டாம். நீங்கள் மற்றதெல்லாம் கேட்கலாம், கரம் மசாலா கொடுக்கலாமா, சோம்பு கொடுக்கலாமா, பட்டலவங்கம் கொடுக்கலாமான்னு எல்லா விதமான உங்கள் வீட்டு ஸ்பைசஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. தயவுசெய்து ஆரம்பிங்க. 9th மந்த்தில் இந்த உணவை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 11வது மாதம் 12ஆம் மாதத்துலலாம் நீங்கள் வீட்டில் எந்த விதமான உணவு சாப்பிட்றீங்களோ அந்த உணவுகளை குழந்தைக்கு கொடுக்குறப்போ அதே குழந்தைக்கு சாப்பாடு உள்ளே போகிறப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையோடு உள்ளே போகிறப்போ குழந்தை அது ஈஸியாக ஏற்றுக்கும். அதே 12 மாசத்துல நீங்கள் வீட்டு சாப்பாடை அழகாக கையில் பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு உள்ளே போகிறப்போ உணவு போகிறப்போ சங்கடமே இல்லாமல் சுமையே இல்லாமல் அழகாக உள்ளே போயிடும். ஸோ குழந்தைங்க பொதுவாக இந்த மாதிரி உணவை நம்ம மசிச்சே கொடுத்து பழகிட்டோம், திடீர்னு உணவு திடத்தை மாற்றணும்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா அப்படின்னு பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபுட் அவர்ஷன்னு சொல்லுவோம் அல்லது கேகிங்னு சொல்லுவோம்.
இதே பெரிய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உணவை எப்படியாச்சும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க அம்மாக்கள் அல்லது பாட்டிகள் குழந்தையோட தலையை இப்படி பிடிச்சி உணவை இப்படி திணிக்கிறப்போ அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உணவு வேண்டாம் வேண்டான்னு போவாங்க. ஆனால் உணவு உள்ள திணிச்சு தள்ளிடுவாங்க. அல்லது குழந்தைய காலில் கடத்தி உணவு கொடுத்துருவாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு ஊட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட நீங்கள் 20 நிமிஷத்துக்கு மேலே செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தவறு. நிறைய வீட்டில் சொல்லுவாங்க, பாதி இட்லி கொடுக்கறதுக்கே 3 மணி நேரம் ஆகுது சார்னு. அதுக்கான காரணம் என்னென்னா, குழந்தைங்க பெருசாக நாமளே உணவு மேலே வெறுப்பை வளர்த்துரும். ஸோ சாப்பாடை குழந்தை வாயில் வாங்கின உடனே என்ன பண்ணுறீங்களா, குழந்தை அப்படியே உட்காந்துருவாங்க. இந்த லிப் லாக்கிங் பிஹேவியர், அந்த லாக்கிங் பிஹேவியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அந்த குழந்தைக்கு உணவு மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அந்த வெறுப்பு காரணம் முக்கியமாக நீங்கள் தான். ஏன்னா எந்த குழந்தையும் சரி, எந்த மனுஷனும் சரி உணவை வெறுக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே உணவை விரும்பி சாப்பிட்றதுனால தான் குழந்தைங்க பசி அப்படின்ற ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ விருப்பமான உணவுகளை அவங்கள போகிற போக்கில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளமே வராது. ஏன் இந்த ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணணும்? ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணுறப்ப வேற என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலில் குழந்தையை கடத்தி உணவு கொடுக்குறாங்க. அப்போ உணவு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, உங்கள் விரல் குழந்தையோட வாயில் உள்நாக்கில் படுற சமயத்தில் அந்த குழந்தைக்கு அந்த ஒமட்டல் வர செய்யும். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு உணவு அதிகமாக கொடுக்கணும்னு ஆசை வரும். குழந்தைக்கு நல்லதாக வளர்ந்துட்டு இருக்கும். நீங்கள் திடீர்னு என்ன பண்ணுவீங்க, 2 இட்லி கொடுக்கலாம் 3 இட்லி கொடுக்கலான்னு சொல்லி லபக்குன்னு உள்ள தள்ளுறப்ப அந்த குழந்தைக்கு உணவு மேலே வெறுப்பு வந்துடும். ஸோ ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்குற சமயத்தில் அந்த மாவு, புரதம் மற்றும் உங்களுக்கு தேவையான சர்க்கரை இதெல்லாம் இருக்குமே தவிர, குழந்தைக்கு எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கறதுல பதம் எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே கதை தாங்க. நீங்கள் 2 வயசுல 3 வயசுக்குள்ள இந்த பிரச்சனைகளை சரி பண்ணலன்னா 10 வயசு 15 வயசுல என்கிட்ட குழந்தைங்க வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை தட்டில் போட்டு உட்காந்து பொறுமையாக 2 மணி நேரம் டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க மனதளவில் இந்த உணவு பழக்கங்கள்னால அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால அந்த குழந்தைங்களுக்கு உணவு மேலே நாட்டம் வர்றது கிடையாது. தயவு செய்து இந்த டெக்ஸ்சர் ஹேபிட்டை கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் பின்ன காலத்தில் நல்லா இருப்பாங்க. ஸோ சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. உணவு பழக்கங்களில் வேற என்ன சிரத்தை எடுத்துணுன்றதை வரக்கூடிய காலகட்டங்களில் வேற வீடியோவில் காட்டுறேன். அதுவரை கீப் வாட்சிங் SS Child Care. நன்றி, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தனசேகர்.